தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒன்றிய பாஜக அரசின் மோசமான வெளிநாட்டு கொள்கையால் பெட்ரோல் டீசல் விலை, வணிக எல்பிஜி சிலிண்டர் விலையை தொடர்ந்து இன்று வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. அதேபோல் எல்பிஜி தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து மானியத்தில் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த ஒன்றிய பாஜக அரசு அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணிந்து அதனை நிறுத்தியது. இதனால் இந்தியா முழுக்க எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் அனுமதி பெற்று ஒன்றிய பாஜக அரசு ரஷ்யாவிடம் மீண்டும் வணிகம் செய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த நாட்களில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோது லாபங்களை அனுபவித்த எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது கச்சா எண்ணெய் விலை உயர்வை மக்கள் தலையில் கட்டி வருகிறது. முதலில் வணிக எல்பிஜி சிலிண்டர் விலையை கடுமையாக உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசு கடந்த மார்ச் மாதம் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலையை 60 ரூபாய் வரை உயர்த்தியது. பின்னர் தேர்தல் முடிந்த கையோடு பெட்ரோல் டீசல் விலையை தாறுமாறாக உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் வீட்டு உபயோக எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 14.2 கிலோ சிலிண்டருக்கு 29 ரூபாய் உயர்த்தியுள்ளது. அதன்படி சென்னையில் 928 ரூபாய் 50 காசுகளாக இருந்த சிலிண்டர் விலை 957 ரூபாய் 50 காசுகளாக உயர்த்தி விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு சிரமங்களில் உள்ள மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு கூடுதல் சுமையாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்வையும் அளித்துள்ளது. சிலிண்டருக்காக 1000 ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னா மற்ற செலவெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? எல்லாமே செய்யணும்ல. அதை நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட்டு எல்லாம் செய்யணும் சார். எல்லாம் அறிவித்ததில் எதுவுமே இன்னும் இதுவாகலை. டீசல் பெட்ரோல் எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. சிலிண்டர் விலைலாம் ஏறி இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி 60 ரூபாய் ஏறி இருந்தது. இப்போ 29 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஏதோ 1000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. நாங்கள் எப்படி வாங்க முடியும்? இந்த சிலிண்டர் விலை ஏறினா நாங்கள் எப்படி வாங்க முடியும்? கவர்மெண்ட் சிலிண்டர் தரேன்னு சொல்லி இதை மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. இந்த கேஸ் சிலிண்டர் விலைலாம் கம்மி பண்ணணும். எங்களுக்கு டீசல் விலை எங்கள் ஹஸ்பண்ட் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. டீசல் விலை, பெட்ரோல் விலை ஒரு நாளைக்கு வீட்டில் நிப்பாட்டிடுறாங்க, ஆட்டோவை நிப்பாட்டிடுறாங்க. நாங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியது. நாங்கள் காலையில் எந்திரிக்கணும், லஞ்சு கட்டணும், டீ குடிக்கணும், சாப்பிடணும், எல்லாமே அதில் தான் பார்க்கணும். இப்போ 4 நாள் இந்த மாதிரி கேஸ் விலை ஏறினாங்கன்னா நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி 29 ரூபாய் ஏற்றிருக்காங்க, நாளைக்கு சொல்ல முடியாது 50 ரூபா கூட ஏற்றுவாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை 1000 ரூபாய் ஆக்குவாங்க, ரவுண்டாக 1000 ரூபாய் ஆக்குவாங்க. நம்ம வாங்க 12,000 ரூபாய் சம்பளத்தில் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்கிட்டு அது 11,000 வச்சு நாங்கள் சாப்பிட முடியுமா? நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். 5 பேரெல்லாம் எங்களால் ரன் பண்ண முடியுமா? அதனால நீங்கள் பார்த்து இந்த உடனடியாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் இது இப்படியே விட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கேஸ் விலை ஏற்றுவீங்க, நாளைக்கு இருக்கிற அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றுறீங்களா? எங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.